சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எனக்கு கெட்டு போயிட்டே இருந்தது. நான் எல்லார் அட்வைஸையும் ஃபாலோ பண்ணேன். முதல்ல தேங்காவை வாங்கி அதை உடச்சி அதோட குடுமையெல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ண சொன்னாங்க. அப்படி பண்ணும்போதும் எனக்கு தேங்காய் ட்ரையாகவும் கெட்டு போயிட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தேங்காவை தோண்டி அதோட சில்லெல்லாம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க. நான் அதையும் ட்ரை பண்ணேன். பட் அப்படியும் எனக்கு 2-3 நாளே தேங்காய் ட்ரையாகவும் கெட்டும் போயிடுச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மா எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. இந்த தேங்காவை தோண்டி அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு அந்த தேங்காய் முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொன்னாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு நான் 1 வாரம் கழித்து எடுத்து பார்த்தாலும் அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் தேங்காய் சில்லு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 3 வீக்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்தாலும் தேங்காயோட பால் அந்த தண்ணியில் இருந்ததே தவிர தேங்காய் எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. 1 மாதம் ஆனாலும் அந்த தேங்காய் கெடாமல் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமையலுக்கு யூஸ் ஆகிறது நல்லாவும் இருந்துச்சு.